Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேஜரான ஸ்காலர்ஷிப் பத்தி தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் பார்க்க போறோம். அது என்னென்ன சார் அந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் போர்ட்டல் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா நான் வந்து சார் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும்தானா, இப்போ என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐஐடிஸ்ல கிடைச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுமா சார்? கிடையவே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்த ப்ரைவேட் காலேஜில் படிச்சிருந்தாலும் சரி, டீம்டு காலேஜில் படிச்சிருந்தாலும் சரி, எங்கே படித்தாலுமே நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு நார்மல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸில் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து இவங்க கண்டிப்பாக வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக கிரெடிட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் யார் வேணாலுமே எந்த காலேஜில் இருந்தாலுமே, குறிப்பாக எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்கு, ஓபிசிக்கு ஓரளவு பெனிஃபிட் இருக்கு. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த போர்ட்டலை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லிட்ரலி நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுட்டு வர மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இல்லைனா வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கும். உங்களுக்கு இப்படிலாம் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறப்ப நீங்கள் வந்து லோன் கூட எடுக்க தேவையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் டைரெக்டாக இந்த போர்ட்டல்லேருந்தே இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாகவே நீங்கள் வந்து தாராளமாக படிச்சுட்டு வரலாம். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இப்போ ஓப்பனில் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட பேங்க் அக்கௌண்ட், அதாச்சும் ஸ்டூடெண்ட் பேரில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் கார்டு கூட நீங்கள் சீட் பண்ணி வச்சிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிங்க் பண்ணி வச்சிருக்கணும், அதாச்சும் லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி லிங்க் பண்ணலன்னா இதில் வந்து அக்செப்ட் பண்ணாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் தனியாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரே பண்ணவே மாட்டீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் போட்டோன்னே அதுவே வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டோட லிங்க் ஆயிருக்கோ அதெல்லாம் காட்டும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஆதார் நம்பர் மட்டும்தான் கொடுப்பீங்க. ஸோ ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக ஸ்காலர்ஷிப்புக்கு. இல்லைனா உங்களுக்கு வந்து வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் எடுத்திருந்தாலுமே அதை போயிட்டு ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி வச்சுருங்க. இல்லை நீங்கள் புதுசாக எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எல்லாமே வந்துட்டு அவங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணி தான் வந்துட்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுறாங்க, பேங்க் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை சார் நான் 10th ஓப்பன் பண்ணிட்டேன், 9th ஓப்பன் பண்ணிட்டேன், ஒரு 4-5 இயர்ஸ் நான் வந்து ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக லிங்க் பண்ணி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். இங்கேயுமே கொடுத்துருப்பாங்க ஆதார் கார்டு சீடிங். ஆதார் சீடிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். செக் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் லிங்க், ஆதார் லிங்க்டா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதுக்கான இங்கே ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓடிஆர், இது வந்து நீங்கள் பண்ணணும். இதுக்கு வந்து இவங்க ஆப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஜென்ரல் நார்மல் ப்ராசஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் நம்பர், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதார் நம்பர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்த உடனே இந்த ஆதார் நம்பரோட எந்த ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பரோட உங்களுக்குன்னு இப்போ ஒரு பர்சனல் நம்பர் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டும் தான் இதில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் ஜோசா கவுன்சிலிங், ஜேஇ மெயின்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணிருப்பீங்க. அதே லாஜிக் தான் இங்கே, வேறு எதுவுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இத பத்தி டீடைலா, அதாச்சும் NSP போர்ட்டலை பத்தி டீடைலா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஓனா கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா ரிப்ளை வர்றதெல்லாம் நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் செக் பண்றப்ப ஐயோ ரிப்ளை பண்ணலேங்கிற மாதிரி இருக்கு. மேபி உங்களுக்கு நான் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ணல அப்படின்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ இதான் அந்த போர்ட்டல். நீங்கள் வந்து இந்த லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப். அதாவது நம்மளோட அம்பானி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன், அவங்க வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப் டு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாம்லையும் நீங்கள் பாஸ் பண்ணி அதில் ஒரு நிறைய
மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா வந்துட்டு தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும், அதேமாரி ப்ரீமியம் இன்ஸ்டியூட் தான் தருவோங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா 5000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாகவே சூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதில் நம்ம வரணும்னா ஓரளவு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் எனி ஸ்ட்ரீம் ஆஃப் தேர் சாய்ஸ் awarded on an merit cum means basis to meritorious students க்கு தான் சொல்லிருக்காங்க. up to 5000 undergraduate, அதாவது நான் சொன்னேன் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஸ் 5000 பேருக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து தராங்க. the total amount of the scholarship available over the duration of the degree program will be up to 2 lakhs வரைக்கும் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் இவங்க வந்து 2 lakhs வரைக்கும் தருவோம்னு சொல்லிருக்காங்க. பட் அது நமக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. ஹவவர் இது வந்து ஒரு பிரைவேட் ஸ்காலர்ஷிப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இருந்தாலும் நீங்க அப்ளை பண்றீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து யோசிக்க வேண்டாம், ஐயோ இது என்ன பிரைவேட் ஆச்சே, இவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து அப்ளை பண்றதை அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் அவங்க விருப்பம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி அக்செப்ட் பண்ணிட்டா லிட்டரலி நம்ம ஃப்ரீயாக படிச்சுட்டு வர மாதிரி தான். அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேர்டனை ரெடியூஸ் பண்ணும். பேரண்ட்ஸுமே நீங்கள் விருப்பப்பட்டதை வாங்கி தரதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு நல்ல லேப்டாப் வேணும், அந்த லேப்டாப்புக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு செலவு பண்ணலாம். இன்னும் நான் வந்துட்டு நிறைய அப்டேட் தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்லாம் வரலாம். ஒரு சில நேரத்தில் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் நீங்கள் போட்டு வந்துருங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னலில் செலக்ட் ஆகலாம், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் பேசுறதுக்கு செலக்ட் ஆகலாம், உங்களோட ப்ராஜெக்ட் அவங்களுக்கு பிடிச்சி போகலாம். அப்போ திடீர்னு இப்போ நீங்கள் அமெரிக்கா, இப்போ NITs IITஸ்லாம் அதெல்லாம் கேஷுவல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டர்ன்ஷிப் வந்து வெளிநாட்டில் ஜெர்மனி அப்படி தான் போவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கே வந்து நிறைய காசு ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதை அப்ளை பண்ணுங்கள். ஆனால் இவங்க வந்து டெஸ்ட் வச்சு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தராங்க. இதிலே சொல்லிட்டுப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 60 minutes 60 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான், ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை வந்து நல்லா பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த டெஸ்ட் இன்க்ளூட் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ண கொஞ்சம் கொஷின்ஸ் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் JEE மெயின்ஸ் அட்வான்ஸ் லெவல்லே போயிட்டு அடிச்சு தூள் கலப்பினவங்க. ஸோ நீங்கள் உங்களுக்குலாம் இது கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ஓப்பனில் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 2 ஸ்காலர்ஷிப் பார்த்துட்டோம். இப்போ 3வது ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா இது ரியலாக ஒரு ப்ரீமியமான ஸ்காலர்ஷிப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஸ்பயர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ்க்கு மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தருவாங்க. எல்லா ப்ரைவேட் காலேஜஸும் அப்ளை பண்ண முடியுமானா டவுட் தான். ஏன்னா இவங்களுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்களதுலேயும் தரல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் JEE மெயின்ஸ் JEE அட்வான்ஸில் ஒரு லெஸ் தென் 10,000 ரேங்கிங்கில் இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இவங்க குறிப்பாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான். ஆனால் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. வந்து இவங்க ஒரு காலம் வச்சுருக்காங்க SHE ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சைன்இன்ல நியூ யூஸர் ரிஜிஸ்டர் ஹியர்னு கொடுங்க. ஸோ இங்கே ரிஜிஸ்டர் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இன்ஸ்பயர் ஸ்கீமில் ஸ்காலர்ஷிப் SHE மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் ப்ராசஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இவங்க வந்து எல்லாமே தனித்தனியாக தான் கேட்பாங்க. அந்த நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலுக்கு தான் எல்லாமே ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட JEE மெயின்ஸ் மார்க் ஷீட், உங்களோட காலேஜ் அட்மிஷன் ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் எல்லாமே கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்பப்போ உங்களோட போர்ட்டலை ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். இவங்களுமே ஒரு ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட போர்ட்டல்ல தான் அது வந்து வரும். தனியாக மெசேஜும் சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் மெசேஜ் எல்லா டைம் வருமானு தெரியாது. நீங்கள் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஆஃபர் லெட்டர் வந்துருச்சா வரலையா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றியான அவேர்னஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஏதோ மினிமமாக ஒரு 40,000 50,000 வந்தாலுமே அது வந்து ஒரு மிகப்பெரிய பேர்டனை ரெடியூஸ் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ். அதனால இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க.
அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இதை பற்றியான அவேர்னஸ் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக படிப்பாங்க. இல்லைனா அந்த ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸால் படிக்கவே முடியாது. அவங்க பார்ட் டைம் ஜாப் போகலாமான்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ், அந்த ஸ்டடிங் ஹவர்ஸை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது, தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி இன்னும் நல்லா படிங்க. படிப்புக்கு ரொம்ப நேரம் கொடுங்க. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஸ்டடிங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிருக்கீங்க. அதனால தான் ரொம்ப ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் இப்போ வந்து இந்தியாவிலேயே இருக்க ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் போய் படிக்கிறீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் காலேஜ்லையுமே ஸ்டடி டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு 30-40 இயர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஜாலியாக சூப்பராக வாழலாம். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டடி டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபினான்ஷியல் பர்டன் இருக்கக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஓரளவு ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தவறான டைரெக்ஷனில் மட்டும் போயிடாதீங்க, கரெக்டான டைரெக்ஷனில் போங்க. அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டடி டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஏன்னா இப்போ தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, டக்குன்னு போய்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைம் வந்துட்டு ஏதோ நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு செமஸ்டர் கூட இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இன்டர்னல் அது வந்துருச்சுனாலே டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு வருஷம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளார செகண்ட் இயர் முடிஞ்சிடும். தேர்ட் இயரில் பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளார நீங்கள் வந்துட்டு நிறைய பர்சன்டேஜ் வச்சுருக்கணும். இல்லைனா வந்துட்டு அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி டைம் அஸ் வெல் அஸ் விளையாடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஊரே சேர்ந்து மாறும் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா. இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.